ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. எதையுமே பொறுமையா பக்குவத்தோட அணுகக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிகுந்த யோகத்தை கொடுக்கும். ஒரு பக்கம் ஏழரையோட முடிவும், இன்னொரு பக்கம் ராஜயோகத்தோட ஆரம்பம். ரெண்டு நல்ல விஷயத்தையுமே ஒரு சேர அனுபவிக்கிறவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பலன்களை இந்த சனி கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனாவும் சனி திகழறதுனால, அது 3ஆம் இடம் ஆதாய ஸ்தானத்துல போய் நிக்கிறதுனால, தைரிய ஸ்தானத்துல போய் நிக்கிறதுனால, இனிமே நீங்க எந்த தயக்கங்களும் காட்டாம எல்லா பிரச்சனைகளையும் விரைந்து முடிவெடுப்பீங்க. அந்த விரைந்து முடிவெடுக்கிற தன்மை உங்களுக்கு நிறைய ஆதாயங்களை ஏற்படுத்தும். பெயர், புகழ், செல்வாக்கு இதெல்லாம் உயரும். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யறது, அல்லது உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டுறது, புதிய வீடு கட்டக்கூடிய சிந்தனைகள் ஏற்படுறது, அல்லது இருக்கிற வீட்டை சீர்திருத்தி அமைக்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, நிறைய நல்ல விஷயங்கள் அடுக்கடுத்தா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்னு நம்ம சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் சம்பள உயர்வுலையோ அல்லது பதவி உயர்வுலையோ ஏற்பட்ட தடைகள் விலகுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றத்தோட கூடிய பதவி உயர்வுகள் ஏற்படலாம். உத்தியோகத்துல உங்களுக்கு போட்டி பொறாமைகளை இல்லைன்ற அளவுக்கு அனைவரோடையும் ஒருங்கிணைஞ்சு செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சரி, உங்களுடைய கீழே பணிபுரியவங்களுடைய ஆதரவும் சரி, சக ஊழியர்களுடைய ஆதரவு, எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு கிட்டும்னே சொல்லலாம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு பெருத்த ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமா இது விளங்கும். இரும்பு, நிர்வாகம், விவசாயம், உணவுப் பொருட்கள், மளிகை, வெளிநாடு சம்பந்தமான தொழில்கள், ஆலயம் தொடர்பான தொழில்கள், மர வேலை, கமிஷன், ஆயுர்வேதம், சித்தா தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு மிகுந்த வரவேற்புகள் கிடைக்கும். குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பத்தில் மிகுந்த கொண்டாட்டமாக இருக்கும். கணவன் மனைவியோட உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்களுடைய உறவு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மூத்த சகோதரத்தோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மகர ராசியை சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். அவங்களுக்கு புரிதலும் சரி, ஞாபக சக்தியும் சரி அதிகரிக்கும். தேர்வுகளிலையும் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். பள்ளியிலேயே சிறந்த மாணவர்கள்ன்ற பேரை வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது திகழ்னே சொல்லலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த 3ஆம் இடத்து சனி உங்களுக்கு இருந்த உடல் சோர்வையும் மன சோர்வையும் நீக்கி புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் அதிக அளவில் கொடுக்குன்னே சொல்லலாம். சனி 3ஆம் பார்வையா உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்க குழந்தைகள் கிட்ட பிடிவாதங்கள் தோன்றும். இந்த பிடிவாதங்களை சமாளிக்கிறதுக்கு நீங்க போராட வேண்டியது வரலாம். பூர்வீக சொத்துக்கள்ல ஒரு சில திருத்தங்கள் தேவைப்படலாம். அதை செவ்வனே செஞ்சு முடிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். நண்பர்களால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சனி தனது 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையாருக்கு ஆரோக்கிய கேடோ, அல்லது தந்தை கிட்ட கருத்து வேறுபாடோ, அல்லது தந்தை சம்பந்தப்பட்ட சொந்தங்களால பாதிப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கும்போது தூக்கமின்மை ஏற்படும். அதே சமயம் சேமிப்பும் ஏற்படும். வீண் செலவுகள் குறையும். ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் ஏற்படலாம். சனி பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும்போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யறவங்களுக்கு முன்னேற்றங்கள் கிட்டக்கூடும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட சுற்றுலாக்களை மேற்கொள்ற வாய்ப்புகள் கிடைக்கலாம். தியானம், யோகான்னு உடம்ப ஒழுங்கு பண்ற விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டம் தோன்றும். இளைய சகோதர சகோதரிகள் குடும்பங்கள்ல ஏற்படுற சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டும். அன்னதானம் செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க. கோவில் திருப்பணிகளுக்கு செலவிட முன்வருவீங்க. சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது உங்களுடைய வருமான நிலை உயரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் தோன்றும். இந்த நேரத்துல உங்களுடைய நிர்வாக திறனும் பழிச்சிடும். சனி ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது மாணவர்கள் நல்ல பெயர் வாங்குவாங்க. படிப்புல சிறந்து விளங்குவாங்க. உங்களுடைய வியாபாரம் சிறக்கும். உத்தியோகத்துல உள்ளவங்க பதவி உயர்வை அடைவாங்க. கடன்கள் சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் அப்போ கிடைக்கும். கடன்கள் எளிதில் கிடைக்கும். அந்த கடன்களால உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்க முடியும். ஒரு சிலர் வீடு கட்டுற பணிகள்ல ஈடுபடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு சிலர் ஷேர் மார்க்கெட்ல
முதலீடு செய்வதற்கு முன் வருவாங்க. பார்ட்னர்ஷிப்ல தொழில் அமைச்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய வருமான நிலை உயரும். சனியோட வக்கர காலகட்டங்கள்ல முக்கியமான பிரச்சனைகள்ல முடிவெடுக்கிறத தள்ளி போடுவாங்க. அந்த நேரத்துல சில காரிய தடைகள் தோன்றும். சனியோட இந்த 2 வக்கர காலகட்டங்கள்ல உங்களுக்கு வேலை பளுவும் வீண் அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ராஜயோக சனியால நீங்க ஆதாயங்களை இன்னும் கூட்டிக்கவும் தீமைகளை கொஞ்சம் கூட இல்லாம குறைச்சிக்கவும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் புவனேஸ்வரி அம்மன், ஆஞ்சநேயர், பைரவர், விநாயகர் பெருமாள்.